எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. காலையில் எழுந்ததுமே டீ போடலான்னு வந்தேன்னா வாழைக்காய் அண்ணி கொடுத்து விட்டது இருந்தது. சரி பஜ்ஜி போட்டுடலாம் இன்றைக்கி தீபாவளி ஸ்பெஷலாக அப்படின்ட்டு ஒரு சைடு பஜ்ஜி போட்டுட்டு அப்படியே டீயும் போட்டாச்சு. நான் வந்து இந்த பஜ்ஜி மாவுலாம் யூஸ் பண்ண மாட்டேன், கடலை மாவு தான் எப்போவுமே. லைட்டாக மிளகாத்தூள் உப்பு இதை வச்சு போட்டுருவேன். ஆப்ப சோடா கூட சேர்க்க மாட்டேன், ஏன்னா குட்டீஸ்லாம் சாப்பிட்றாங்கல்ல, அதனால நம்ம வீட்டு பஜ்ஜி எப்படி இருந்தானே நம்ம தானே சாப்பிட போகிறோம். ஆனால் பஜ்ஜி உப்பையும் வந்துருந்துச்சு, நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. டீ எல்லாம் குடிச்சதுக்கப்புறமா எல்லாத்துக்கும் எண்ணெய் வச்சு விட்டாச்சு. இந்த எண்ணெய் வைக்கிற பழக்கம் வந்து ஆல்ரெடி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், எங்கள் வீட்டில் இருந்து பழகுனது. இனியாப்பா வீட்டில் எண்ணெய் வச்சுலாம் குளிக்க மாட்டாங்க, மற்றபடி புது ட்ரெஸ் போடுவாங்க, வெடியெல்லாம் வெடிப்பாங்க. அம்மா வீட்டில் வந்து காலையிலேயே கறி குழம்புலாம் வச்சுருவாங்க, இட்லி இல்லைன்னா தோசை ரெடியாக இருக்கும். நாங்கள் எந்திரிச்சதுமே எண்ணெயெல்லாம் வச்சு குளிக்க வச்சுட்டு புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா பட்டாசு வெடிப்போம். அதே தான் இப்போவும் நான் ஃபாலோ பண்ணுறேன். ஒரு சைடு இட்லி ஊற்றி வச்சுட்டு சிக்கன் குழம்பு வச்சு விட்டுட்டேன். இனியாப்பா குட்டீஸுக்கெல்லாம் புது ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு ப்ரேயர் பண்ணியாச்சு. எல்லோரும் ஒன்றா உட்காந்து சூப்பராக சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறமா தான் குட்டீஸு கூட்டிகிட்டு போய் குட்டி குட்டி வேடியெல்லாம் வாங்கி கொடுத்துருந்தாங்களா, அதை போட்டுட்டு இருந்தாங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். டாடா.